ரொம்ப அழகா பாடுறார். முக்கியமா அன்னைக்கு வைக்க வேண்டிய நிவேதனம் களியும் கதம்ப சாம்பாரும். அந்த நிவேதனம் வச்சு நம்ம நடராஜரை வழிபாடு பண்ணோம். திருவிளையாடற் புராணத்துல இந்த மார்கழி திருவாதிரை பத்தி ரொம்ப அழகா ஒரு பாட்டு இருக்கு. குனிவில் ஆதிரை தினம் தொடுத்து, இந்த மார்கழி மாசம் வரக்கூடிய ஒரு ஆதிரை அன்னைக்கு ஆரம்பிச்சு அடுத்த வருடம் வரக்கூடிய தொடுவில் ஆதிரை எல்லை அடுத்த வருஷம் வரக்கூடிய திருவாதிரை வரைக்கும் ஒவ்வொரு மாசமும் இந்த திருவாதிரை விரதம் இருந்தால் அவர்களுக்கு கனியும் அன்பினார் எண்ணியாங்கு எய்துவர் கருதிய வரமெல்லாம், அவங்களுக்கு என்ன வரம்லாம் வேணுமோ அதெல்லாம் கிடைக்குமா. யாரெல்லாம் பொற்றாமரை குளத்தில் நீராடி அங்க இருக்கக்கூடிய நடராஜர் கால் மாற்றி ஆடியவர் வெள்ளியம்பலம் இல்லையா, அவரை தரிசனம் செய்து ஒவ்வொரு மாதமும் திருவாதிரை விரதம் இருப்பவர்களுக்கு அவர்கள் கேட்ட வரம் கிடைக்கும் என்று நம்முடைய திருவிளையாடற் புராணம் சொல்கிறது. அதனால வருகிற ஜனவரி 3ஆம் தேதி மார்கழி மாதம் திருவாதிரை அன்றைக்கு ஆருத்ரா தரிசனம் நடராஜ பெருமானை தரிசனம் செய்து பயன்பெறுங்கள்.